வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல. அத்தியாயம் 4. காரை கண்டதும் வேகமாக அருகில் ஓடி வந்து நின்றான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் ஆப்பிரிக்க பையன்களில் ஒருவன். தேவைப்பட்ட அளவை அவள் சொன்னதும் துரிதமாக பெட்ரோலை ஊற்றி முடித்து சக்கரங்களில் உள்ள காற்றழுத்தம், எண்ணெயின் அளவு எல்லாவற்றையும் சோதித்து சரி செய்துவிட்டு காரின் முன் கண்ணாடி மீது நீர் தூவி நன்றாக துடைத்து விட்டான். பர்ஸிலிருந்து 2 10 சென்ட் நாணயங்களை எடுத்து அவனிடம் நீட்டினாள் காவேரி. எபோகா, நன்றி என்றபடி தன் 2 கைகளையும் நீட்டி அதை பெற்றுக்கொண்டு முகமெல்லாம் பற்களாக பளிச்சென்று சிரித்துவிட்டு அடுத்தபடியாக பின்னால் வந்து நின்ற காரை கவனிக்க அவன் ஓடிவிட்டான். காவேரி மெல்ல தன் காரை அங்கிருந்து நகர்த்தி பங்கை ஒட்டியபடி கட்டப்பட்டிருந்த பயணிகளின் இளைப்பாறும் பகுதிக்கு முன் கொண்டு நிறுத்தினாள். டிக்கியை திறந்து சாப்பாட்டு கூடையை கையில் எடுத்துக்கொண்டு பெண்கள் உபயோகிக்கும் பகுதிக்குள் புகுந்து அங்கிருந்த மேஜை மேல் கூடையை வைத்தாள். டர்பன் நகரை விட குளிர் இன்னும் சற்று கடுமையாக வீசிக்கொண்டிருந்ததால் அவளது உதடுகள் நடுங்கின. ஓட்டமாக கழிவறைக்குள் புகுந்தாள். உடையை சீர்திருத்தி கொண்டு வாஷ் பேசின் குழாயை திறந்து இளஞ்சூடான நீரில் முகத்தை பரபரப்புடன் கழுவி கொண்டாள். சுவரில் உருளையாக தொங்கிய பேப்பர் டவலை இழுத்து சிறிதளவு கிழித்து எடுத்து முகத்தையும் கைகளையும் துடைத்து கொண்டு அருகில் இருந்த குப்பை கூடைக்குள் போட்டாள். வாஷ் பேஷனுக்கு மேலே பதிக்கப்பட்ட கண்ணாடியில் பார்த்தபடி முடியை அவிழ்த்து வாரி மறுபடி முடிந்து கொண்டாள். பவுடர் ஊற்றியால் பவுடரை லேசாக முகத்தில் பூசிக்கொண்டாள். பயண களைப்பு மறைந்து முகத்தில் தெம்பு தெரிவதை கண்ட திருப்தியுடன் வெளியே வந்தாள். இன்னும் சில கிலோமீட்டர்கள் தான் அவள் காரை ஓட்ட வேண்டி வரும். லேடி ஸ்மித்தை அடைந்ததும் அவள் தங்க ஏற்பாடு செய்திருந்த சித்தப்பா மருமகள் ஜோதியின் வீட்டிற்கு நேராக போக நேரம் இருக்காது. அவளுக்கு முன்னதாக முதல் நாள் மாலையே டர்பனிலிருந்து புறப்பட்டு போயிருந்த நர்ஸ் ஜெயா பரிசோதனை அறையை தயார் செய்து வைத்துவிட்டு அவளது வருகைக்காகவும் டாக்டர் வருகைக்காகவும் வராந்து அவளை வந்து பல முறை எட்டி பார்த்து கொண்டிருப்பாள். காலை மணி 10 ஆகி கொண்டிருப்பதை கடிகாரம் அறிவித்தது. இந்த வேளை பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் தேநீர் சாப்பிடும் நேரம். அரை மணிக்கு பின்னர் தான் வகுப்புகள் துவங்கப்படும். அவளை போல் அன்று காலை மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு புறப்பட்டிருக்கும் அவர்களது குழுவின் டாக்டர் ஸ்காட் இத்தனை நேரம் பள்ளிக்கூடத்திற்கு போய் சேர்ந்திருப்பார். வயது 60 எட்டி கொண்டிருந்தாலும் கிழவருக்கு வேலை மீது படு உற்சாகம். ஒரு கவுபாயை போலதான் காரை ஓட்டுவார். தனக்குள் சிரித்து கொண்டு ஃப்ளாஸ்கை திறந்து தேநீரை மூடியில் ஊற்றி மேஜை மேல் வைத்து கொண்டாள். அவள் காலையில் அவசரமாக தயாரித்து எடுத்து வந்த சாண்ட்விச்சுகளில் ஒன்றை எடுத்து கடித்தபடி யோசித்தாள். நேர் வழியாக புதிய ஹைவேயில் வராது அவள் வளைவு பாதை வழியாக 1000 குன்றுகளை பார்க்க திரும்பியதால் கார் மீட்டர் அதிகப்படியாக காட்டப்போகும். கிலோமீட்டருக்கு அவள் வார இறுதியில் கணக்கு காட்டியாக வேண்டுமே. இதுதான் வழி. அன்று பகல் வேலை முடிந்ததும் ஜோதி வீட்டில் காரை கொண்டு போய் கரேஜில் நிறுத்தி பத்திரமாக பூட்டி வைத்துவிட்டு தினசரி அவள் பள்ளிக்கூடத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். ஜோதி வீட்டிலிருந்து அந்த பள்ளிக்கூடம் தொலைதூரம் இல்லை. காலையும் மாலையும் கால்நடையாக பள்ளிக்கு வந்து போனால் அதிகப்படியாகிவிட்ட கிலோமீட்டரை கணக்கில் பிசுகு ஏற்படாது. சரி கட்டிவிட முடியும். குளிர்காலம், அதனால் நடக்க அப்படி ஒன்றும் சிரமமாக இருக்காது. தேநீரை பருகி முடித்து கூடையை மூடிக்கொண்டு அவள் கிளம்புவதற்குள் பல பெண் பயணிகள் அந்த அறையை நிறைத்து கொண்டு விட்டனர். இப்போதெல்லாம் இந்த மாதிரியான பொது இடங்களில் நிறப்பேதம் காண்பிப்பதை அதன் அமைப்பாளர்கள் கைவிட்டிருந்தனர். அதனால் கருப்போர் உபயோகிக்கும் இளைப்பாறும் அறையை வெள்ளைக்கார பெண்களும் வெறிப்பின்றி சகஜ பாவத்துடன் உபயோகித்தனர். டிக்கியை மூடிவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து அதை லேடி ஸ்மித் போகும் பாதைக்கு திருப்பிய போது தாமோதரனின் குரல் காதுகளில் ஒலிப்பது போன்ற ஒரு பிரமையில் திடுக்கிட்டு போனாள். தபால் நிலையங்களிலும் வேறு சில பொது இடங்களிலும் வெள்ளைக்காரர்கள் நம்முடன் கியூவில் கலந்து கொள்வதைக் கண்டு நீ மகிழ்ந்து விடக்கூடாது. முன்பெல்லாம் ஒரு கருப்பரை கண்டதும் முகத்தை கடுமையாக்கி கொண்ட வெள்ளையன் இப்போது ஹலோ
குட் மார்னிங் என்று சொல்லும் அளவுக்கு வந்து விட்டிருக்கிறான். உண்மை. ஆனால் இவை மட்டும் போதாது. அரசியல் உலகிலும் தொழில் உலகிலும் சம உரிமை, சம அந்தஸ்து, உழைப்புக்கு சம ஊதியம் கொடுக்கும் படும்போதுதான் நிறபேதம் என்னும் அப்பார்த்தீட் இந்நாட்டை விட்டு ஒழியும். அதுவரை அது ஒரு அபாரமான தீட்டு. மக்களின் இரத்தத்தில் குளிப்பாட்டி தியாக தீயில் எரிந்தால்தான் இந்த தீட்டு ஒழியும். அது ஒழிந்தால்தான் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இங்கே வாழ முடியும். இந்த தாமோதரன் தமது கொள்கைகளை கொஞ்சமும் அச்சமின்றி வெளிப்படையாக பேசுகிறாரே, இது முடிவில் ஆபத்தாகிவிடாதா? நல்ல வருவாயுள்ள தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு தியாகம், புரட்சி என்று ஏன் இப்படி பிதற்ற வேண்டும்? வண்டியை சற்று வேகமாக ஓட்டினாள். லேடி ஸ்மித் வாருங்கள் என்று நல்வரவு கூறியபடி சாலையின் முகப்பிலே சூரிய ஒளியில் பளிச்சிட்ட அந்த கரும்பலகையை கண்டதும் அவள் மனதிலே திக்கென்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதுவரை சிந்தித்து வந்த எண்ணங்கள் யாவும் சிதறி போயின. அந்த விபரீத நிகழ்ச்சிக்கு பின் முதலாக மோகனை மறுபடியும் சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவில் அவள் ஆடிப்போனாள். எதிர்பாராத காரணங்களால் இந்த தேதியில் நடக்கவிருந்த தீர்மானத்தை நிறுத்திவிட்டிருக்கிறோம் என்று லோகேந்திரன் அண்ணன் பத்திரிகைகளில் போட்டு முன்கூட்டியே அழைப்பு விடுத்தவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த போது ஊரில் என்ன பேசிக்கொண்டனர்? காவேரி நர்ஸ் வேலை பார்க்கிறாள் அல்லவா? டாக்டர் எவனையாவது சிநேகம் பிடித்திருப்பாள். மோகன் காதில் விஷயம் எட்டி விட்டிருக்கிறது. அவனுக்கு பிடிக்காது போய்விட்டது. வேண்டாம் இந்த கல்யாணம் என்று நிறுத்திவிட்டிருக்கிறான். எல்லோரும் கல்யாணம் நின்று போனதின் காரணத்தை சுலபமாக அவள் தலையில் சுமத்தினர். வம்பு பேசி பழி சொல்லை பரவிவிட்டு மகிழ்ந்தனர். அது சமயம் அவளும் அவளது குடும்பத்தாரும் பட்ட அவமானம். சௌந்தர்யாணி கொஞ்ச நாட்கள் கோவில் பக்கமே போகவில்லை. லோகேந்திரன் அவளுடன் முன்போல சிரித்து பேசுவதை விட்டுவிட்டான். சின்ன அண்ணி சமயம் வந்தபோது குத்தூசியாக வார்த்தைகளை வீசினாள். தலையணை மீது முகத்தை அழுத்தி கொண்டு அவள் அவமானமும் ஆத்திரமும் தாளாது இரவு வேளையில் அழுதபோது சௌந்தர்ய அண்ணி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு முதுகை மெல்ல தடவி கொடுத்து, விட்டு தள்ளு, அவனுக்கு உன்னை கட்டிக்க கொடுத்து வைக்கலை. உனக்குன்னு பிறந்தவன் ஒருத்தன் எங்கேயோ இருக்கான். அதனால்தான் இந்த கல்யாணம் நின்று போச்சு. நல்ல வேலை, 3 முடிச்சு போடும் என்பே நின்னது நல்லதா போச்சு. இல்லாட்டா நாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் என்று எத்தனை முறை ஆறுதல் சொன்னால். அண்ணி மட்டும் பக்கம் பகலமாக இருந்து அவளுக்கு அவ்வப்போது அறிவுரை சொல்லி கொண்டிராவிடில் அந்த அதிர்ச்சியை தாங்காது அவள் இடிந்து போய் மனம் குழம்பி சித்தம் கலங்கி போய்விட்டிருப்பாள். நல்ல வேலை, அப்படியெல்லாம் நடக்காது. தன் வேலைகளை ஒழுங்காக செய்து கொண்டு 4 பேர் முன்னிலையில் தலை நிமிர்ந்து அவள் இன்னமும் வாழ்கிறாள். அந்த சமயம்தான் அவளுக்கு தாமோதரன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். கல்யாணம் நின்று போனதை அறிந்து வருந்துகிறேன். இதை உனக்கு ஏற்பட்டதொரு அவமானமாக எண்ணுவதை விட்டு ஒரு விபத்து என்று ஏற்றுக்கொண்டு உன் நினைவு முழுவதையும் வேலையில் திருப்பு. விரைவில் எல்லாவற்றையும் மறந்து போவாய். தயவு செய்து நிமிர்ந்து நில். தாமு. மோகனை நம்பி மனதை பறி கொடுத்து தலை குனிந்து நின்றாள். நிமிர்ந்து நிற்க ஊன்றுகோலாக உதவிய தாமோதரனை புரிந்து கொள்ளாது அசட்டை செய்து விட்டாள். அவளது வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன வேடிக்கைகள் நிகழ மீதமிருக்கின்றனவோ யார் கண்டது? பெருமூச்சிருந்தபடி லேடி ஸ்மித் ஊருக்குள் காரை நிதான வேகத்தில் செலுத்தி பள்ளிக்கூடத்தின் திறந்த கேட்டின் வழியே உள்ளே நடைபாதை மீது ஓட்டி பள்ளி பரிசோதனைக்கு வந்துள்ள டாக்டர் ஸ்காட், நர்ஸ் ஜெயா இருவரின் கார்கள் நிற்கும் இடத்திற்கு திரும்பி அவை அருகே நிறுத்திவிட்டு இறங்கினாள். தேநீர் வேலை முடிந்து விட்டதை அறிவிக்க மணி அடித்தது. முன்புற தோட்டத்திலே சிட்டுக்குருவிகள் போல் ஓடி ஆடிக்கொண்டிருந்த பள்ளி சிறுவர் சிறுமியர் வகுப்புகளுக்கு விரைந்தனர். டிக்கியை திறந்து ஃபைல்களை கொண்ட பெட்டியை இறக்கி அவள் கீழே வைத்துவிட்டு திரும்பிய போது பார்த்து விட்டாள். நர்ஸ் ஜெயாவுடன் சிரித்து கொண்டு என்னவோ பேசியபடி மோகன் தனது அறையை நோக்கி வராந்தாவிலே வேகமாக நடந்து கொண்டிருந்தான். சமற்றியால் யாரோ ஓங்கி தலை மீது அடித்து விட்டது போன்றதொரு அதிர்ச்சியில் அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. நெஞ்சை அடைத்துவிடும் போன்றதொரு துக்கம் அடி வயிற்று நின்று புரண்டு எழுவதை உணர்ந்தாள். நான் கொண்டு போய் இந்த பெட்டியை பரிசோதனை அறையில் வைக்கட்டுமா நர்ஸ்?
ஒரு மாணவன் சிரித்தபடி ஓடி வந்து பெட்டியை தூக்கி கொண்டு கேட்டான். தேங்க்யூ லிட்டில் பாய் என்று தன் நன்றி தெரிவித்தபடி டிக்கியை மூடி பூட்டி சாவியை சீருடை பையில் போட்டுக்கொண்டு வேதனை மிக்க அந்த சந்திப்புக்கு தன்னை தயாராக்கி கொண்டு வராந்தா மீது மெல்ல நடந்தாள். தலைமை ஆசிரியர் அறையை நோக்கி அவள் தயங்கியபடி நடந்தபோது முன்னால் இருந்த அறையில் வகுப்பு துவங்கிவிட்ட ஆசிரியர் உரத்த குரலில் ஒரு மாணவனிடம் கேட்ட கேள்வி துல்லியமாக அவள் காதுகளில் விழுந்தது. சரித்திர வகுப்பு நடந்து கொண்டிருந்தது போலும். லேடி ஸ்மித் என்ற இந்த ஊருக்கு பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. ஆசிரியர் மறுபடியும் கேட்டபோது எனக்கு தெரியும், சொல்லட்டுமா என்று கத்த வேண்டும் போன்றதொரு வேகம் அவளுக்கு எழுந்தது. கண்களில் நீர் மூட்டி கொண்டது. அவளும் பள்ளிக்கூட நாட்களில் அந்நாட்டு சரித்திரத்தில் படித்த கதைதான் அது. கேப் மாநிலத்திற்கு கவர்னராக இருந்த ஹாரி ஸ்மித் என்பவர் உள்நாட்டில் ஏற்பட்ட கலகம் ஒன்றை அடக்க சில போர் வீரர்களுடன் ஒரு திடலில் முகாமிட்டிருந்தார். ஒரு மாலை பொழுது சில கலகக்காரர்கள் 15 வயதான ஒரு அழகிய ஸ்பானிய பெண்ணை பலவந்தம் செய்ய துரத்திய போது அவள் முட்புதர்கள் மீது விழுந்து ஓடி அவர்களிடமிருந்து தப்பி கவர்னர் தங்கியிருந்த கூடாரத்திற்குள் புகுந்து காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதாள். உள்ளே எரிந்த மெழுகுவர்த்தியின் ஒளியில் கண்ணீரும் கம்பளையுமாக தரை மீது மண்டியிட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தார் கவர்னர். அதுவரை திருமணத்தை பற்றியே எண்ணாதிருந்த அவர் மனதில் காதல் பிறந்துவிட்டது. கலகத்தை வெற்றிகரமாக அடக்கியதுடன் கலகக்காரர்களிடமிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றிய கவர்னர் கேப்புக்கு திரும்பியதும் அவளை திருமணம் செய்து கொண்டு விட்டார். பல காலம் லேடி ஸ்மித் அம்மையார் தமது கணவருக்கு உற்ற துணைவியாக, காதல் மனைவியாக, மக்களுக்கு அன்பான சமூக சேவகியாக இருந்தார். தமது காதலின் நினைவை நிரந்தரப்படுத்த அந்த ஊருக்கு லேடி ஸ்மித் என்று தமது மனைவியின் பெயரையே வைத்துவிட்டார் கவர்னர். காதலின் சின்னமாக திகழும் அந்த ஊருக்கு காதலில் தோல்வி அடைந்த அவள் வந்திருக்கிறாள். தோல்வி தந்தவனை சந்தித்து வேலையை பற்றி பேச வேண்டும். ஒரு வினோதமான வேதனையான சந்திப்பு. பிரின்ஸ்பாலின் அரைக்கதவை லேசாக தட்டினாள். கமின் ப்ளீஸ். பழக்கப்பட்ட ஒரு காலத்தில் தேனாக இனித்த அந்த குரல் காதுகளில் நெருப்பு துண்டாக விழுந்தது. நெஞ்சை வெடித்துவிடும் போன்றதொரு இருக்க உணர்வில் மூச்சு முட்ட திணறிக்கொண்டு மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். கீழே விழுந்து விடுவோல் போல கால்கள் நடுங்கின. நெற்றியில் வியர்வை முத்துகளாக அரும்ப மார்பு துடிதுடிக்க மோகன் முன் நின்றாள் காவேரி.